அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம். பொதுவாவே எல்லாருடைய வாழ்க்கையிலயும் அதிர்ஷ்டம் அப்படிங்கறது ஒரு சில தடவை தாங்க வரும். அதை நாம சரியா பயன்படுத்திக்கிட்டா இந்த நாள் மட்டுமில்ல எல்லா நாளுமே நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். அதே மாதிரி தாங்க நம்ம இருக்கக்கூடிய வீடும், அந்த வீடு நமக்கு அதிர்ஷ்டகரமா இருந்தா சொல்லவே வேண்டாம், வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். சரி, இந்த வீடு நமக்கு எப்படி அதிர்ஷ்டகரமா ஆக்கிக்கிறது, அதிர்ஷ்டமா இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதற்கு உறுதுணையாக இருப்பதுதான் வாஸ்து. இந்த வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596445. வணக்கம் சார். வழக்கமா நம்மளுடைய நிகழ்ச்சி துவக்கம் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோட துவங்குவோம். இன்னைக்கு நீங்க எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? ஏற்கனவே போன வாரம் பேசின விஷயத்தோட தொடர்ச்சி தான் இது. ஸ்ரீ சக்கரத்தை பத்தி பேசியிருந்தேன். அதில் 9 432 1440 5400 10800 21600 43200 86400 2,16,000 4,32,000 8,64,000 இந்த விஷயத்துக்கும் ஸ்ரீ சக்கரத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ மூணோட டயாமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 2160 மைல். எர்த்துலேருந்து மூணோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 2160 இன்ட்டு 1:100 ரேஷியோ 2,16,000 மைல் தூரத்தில் 3 இருக்கு. இதே தான் விச் இஸ் அப்ளிகபிள் ஃபார் சன் ஆல்சோ. சன்னோட டயாமீட்டர் பார்த்தோன்னா 8,64,000 மைல். நீங்கள் நம்ம டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1:100%, ஆல்மோஸ்ட் ஒரு 90 லட்சம் மைல் தொலைவில் சன் இருக்கிறது. இதே எர்த்தோட டயாமீட்டர், அந்த எர்த்தோட ரேடியஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதோட 1:43,200 1:43,200 தான் ஒரு கிரேட் பிரமிட் ஆஃப் காசாவும் காசாவோட அளவு. அதுதான் மகா மேருன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இதே போல் 86,400 என்னென்னா, ஒரு நல்ல அத்லட், ஹெல்த்தி அத்லட்டோட ஹார்ட் பீட் பார்த்தோன்னா 60 பீட் பர் மினிட் இன்ட்டு 60 இன்ட்டு 24ன்னு பார்த்தோன்னா 86,400. அப்போது நம்முடைய சமயம் எப்படி அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே அறிவியலை உள்ள வச்சிருக்கு. அறிவியல் இல்லாமல் எந்த விஷயத்தையுமே இந்து மதம் சொல்லலை. இந்து மதம் சொன்ன விஷயத்தை மற்ற எல்லா மதங்களும் அந்த அந்த அதே காலகட்டத்தில் எல்லா மதங்களையும் அந்த விஷயங்கள் இருந்திருக்கு. அப்போ எல்லாருமே அதை வெதர் முஸ்லீமோ ஹிந்துவோ கிறிஸ்டினோ எல்லாருமே ஒரே விஷயத்த ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம நாளடைவில் அந்த ஃபாலோ பண்ண விஷயத்தை விட்டுட்டு, அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு நமக்குள்ள குறுக்கிட்டதுனால தான் நமக்குள்ள நிறைய ப்ராப்ளங்கள். ஸோ இனிமேலாவது ஸ்ரீ சக்கரம்ன்ற விஷயத்தை பரிகாரத்துக்காக யூஸ் பண்ணாமல் அது உள்ள இருக்கக்கூடிய பெரிய தத்துவத்தை உணர்ந்துக்கிட்டு அதை நீங்கள் கையில் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கான பூஜா முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு முறையாக பூஜை பண்ணிங்கன்னா அதோட பலன் பல மடங்காக இருக்கும். இல்லாவிட்டால் அதுக்கு சிவசக்தி ஐக்கிய சுரூபத்தை நீங்கள் பட்னி போடுற மாதிரி தான். இதை எல்லோரும் நினைவில் வைத்துக்கணும்னு அன்பாக கேட்டுக்கிறேன். சிறப்பா சொன்னீங்க சார். ஆன்மீக தகவல் வெறும் தகவலா மட்டும் சொல்லாம அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிபிக் ரீசனையும் ரொம்பவே அழகா எடுத்து சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. பார்வதிங்க. பார்வதி, எங்க இருந்து கால் பண்றீங்க? பண்ருட்டி. சொல்லுங்க பார்வதி, சார்ட்ட பேசுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். வீடு கட்ட ஆரம்பிச்சேன் சார், அது டிலே போகுது. சரிம்மா. அப்புறம் வேலை வேற போயிடுச்சு அண்ணனுக்கு. வீட்டுல கிணறு இருக்கு. கிணறு எங்க இருக்குமா? தெற்கு சைடு இருக்கு சார். தெற்கு சைடுல தவறு தானமா? தவறா சரியா தவறாமா? அது தெரியல சார், அதனாலதான் சார் கேட்கல. இல்ல, உங்களுக்கு நல்லாவே தெரியுமா? அது கண்டிப்பா தவறு. முதல்ல கிணத்தை மூடுங்க. கிணத்தை மூடிட்டு அந்த வீடு கட்ட ஆரம்பிங்க. நல்லபடியா முடிப்பீங்க. நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் பார்வதி. அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம். பேர் சொல்லுங்க. வேலாயுதம். வேலாயுதம், எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திருக்கோவிலூர்ல இருந்து பண்றோம். சொல்லுங்க வேலாயுதம், சார்ட்ட பேசுங்க. சார் வாழ்க வளமுடன். சொல்லுங்க வேலாயுதம் சார். சார் நம்மளது 17க்கு 20 சார், வீடு கட்டிருக்கோம். அந்த தானே? சரி, கிழக்குல வடக்குல காம்பவுண்ட் வால் இருக்கா? காம்பவுண்ட் வால் எதுவுமே இல்ல சார். இல்ல வேலாயுதம் சார், 20 சார். இல்ல கிழக்கு வடக்கு காம்பவுண்ட் வால் இல்ல அப்படின்னு சொன்னா இப்ப அந்த வீடை பத்தி பேசுறது ஒரு நேர விரயம் சார். மன்னிக்கவும் சார். சோ நீங்க முதல்ல அந்த இடத்துல கிழக்கு வடக்கு காம்பவுண்ட் கொடுக்குற மாதிரி வீடை மாத்திக்குங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் சார். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. நானும் செல்லம்மா பேசுறேன். செல்லம்மா, சொல்லுங்க, சார்ட்ட பேசுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சார், 2000ல எங்க வீடு கட்ட ஆரம்பிச்சோம். சரி.
இன்னும் எங்க வீடு பூர்த்தி ஆக மாட்டேங்குது. சரிம்மா, வடமேற்குல என்ன இருக்குமா, தென்மேற்குல என்ன இருக்குமா? வடமேற்குல காலியா தான் இருக்குது, காம்பவுண்ட் கிடையாது. இது மேற்குல 8 அடியும் கிழக்குல 5 அடியும் இருக்கு. அது தவறுமா. அதாவது தென்மேற்கு தான் ப்ராப்ளமா உங்களுக்கு. அது வடமேற்கும் தென்மேற்கும் தான். மேற்கை விட கிழக்குல இடம் ஜாஸ்தியா இருக்கணும், தெற்கை விட வடக்குல இடம் ஜாஸ்தியா இருக்கணும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மேற்குல ஒரு காம்பவுண்டை உடனே போட்டுட்டு அந்த மேற்குல இருக்க எக்ஸ்ட்ரா இடத்தை கம்மி பண்ணிட்டீங்கன்னா வேலை நடக்குமா. அதுல அது மட்டும் ப்ராப்ளம் இருக்காது, இன்னும் சில ப்ராப்ளம் இருக்குமா. நல்ல பர்ஃபெக்டான வாஸ்து, ஆண்டாள் வாஸ்து போன்ற விஷயங்கள் தெரிஞ்ச ஆளை கூப்பிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணீங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் செல்லம்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என்னோட பேர் சித்ரா. சித்ரா, எங்கிருந்து கால் பண்றீங்க? நான் கோவில்பட்டியில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க சித்ரா, சார்ட்ட பேசுங்க. சித்ரா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் சார். அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், நாங்க ஒரு பழைய வீட்ல தான் இருக்கோம். ஒரு 100 இயர்ஸ் முன்னாடி கட்டின வீடு. சரிம்மா. அந்த வீட்ல கண்டினியூ பண்ணி இருக்கலாமா? எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. அண்ணனுக்கு ஜாப் இல்ல, எனக்கும் ஜாப் இல்ல. சரிம்மா. விவசாயம் தான் பண்றாங்க. ஒரு நல்ல சோர்ஸ் எதுவுமே இல்ல. சித்ரா, இப்ப உங்களோட பதில் என்ன? என்கிட்ட கேள்வி இருக்கட்டும். நீங்க ஒரு பதில் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்திருப்பீங்களா? உங்களோட முடிவு என்னம்மா? இல்ல, அந்த வீட்லயே இருக்கலாமா, இல்ல வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி? அதாவது அந்த இடம் நல்ல, அதாவது வாஸ்துன்றது 2 வகையா படுமா. ஒன்னு மனைக்கு வாஸ்துமா, ரெண்டாவது வீட்டுக்கோ அந்த பில்டிங்கோ வாஸ்துமா. இப்ப மனைக்கு வாஸ்து நல்லா இருந்து அந்த பில்டிங் சரியில்லைன்னா அந்த இடத்த விட்டு போறது தவறுமா. ஸோ அந்த பில்டிங்கை சரி பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல நல்ல வாழ்க்கை வாழ முடியும். சப்போஸ் மனையே சரியில்லை அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறது தவறுமா. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 போது 100 வருடம் 3 தலைமுறை ஆயிடுதுமா. அப்போ அந்த இடத்த கொஞ்சம் மாற்றி அமைத்து அந்த இடத்துல நல்ல வாழ்க்கை வாழ்றதுதான் புத்திசாலித்தனமா இருக்கும். சித்ரா, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கங்க, தங்கமாரி பெரியகுளத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா தங்கம்மா, சார்ட்ட பேசுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நன்றிங்க சார். எங்க மக வீடு தெற்கு பார்த்த வீடுங்க சார். அந்த தென்கிழக்கு மூலையில மாடிப்படி போகுதுங்க. அதுக்கு அடியில பைக் நிப்பாட்டுற மாதிரி இல்ல. தென்கிழக்கு மாடி படிக்கிறது தவறு தங்கமாரி, அது தவறுமா. சரிங்க சார். அது எதுவும் பாருங்க, அது மாற்று வழி அது செய்யணும்னா மாற்று புரியலமா, சொல்லுங்க. சொந்த வீடு அவங்களுக்கு, அது மாத்தி தானே. இல்ல, அது மாத்தி தானே பண்ணணுமா. அந்த படிக்கட்டு மேற்கு நடுப்பகுதியில தெற்கு நடுப்பகுதியில இருக்கலாமா. தென்கிழக்கு உள்முலையிலையும் வடமேற்கு உள்முலையிலையும் தென்மேற்கு உள்முலையிலையும் வடகிழக்கு உள்முலையிலும் வரக்கூடாதுமா. வடகிழக்கு வெளிமொழியிலையும் படிக்கட்டு வரக்கூடாது. மற்ற மொழியில வெளியில வந்தாங்கன்னா ஓப்பன் ஸ்டேர்கேஸ் கேண்டிலிவரா வரணும். உங்களுக்கு நீங்க வைத்திருக்கிற படிக்கட்டு அமைப்பு தவிர அதை மாத்தி தான் ஆகணுமா. அதை மாத்திக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க. யார் பேசுறீங்க? பத்மாவதி பேசுறேன், மதுரையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க பத்மாவதி, சார்ட்ட பேசுங்க. பத்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், நாங்க மதுரையில இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா. எங்களுடைய வீடு தலைவாசல் மேற்கு பார்த்து இருக்குது. மேற்குல தெற்கு ஒட்டி இருக்கா, வடக்கு ஒட்டி இருக்காமா? மேற்கு திசை பார்த்து இருக்குது. இல்ல மேற்குல தெற்க ஒட்டி இருக்கா, வடக்கு ஒட்டி இருக்கா வாசல்? மேற்கு ஒட்டி இருக்குது. இல்லம்மா, மேற்குல வாசல் இருக்கு. அது வடக்க ஒட்டி இருக்கா, தெற்க ஒட்டி இருக்கான்னு கேக்குறேன். அது தெரியல சார். நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறேன். அதுவும் வடக்கு பார்த்து வாசல் நாங்க யூஸ் பண்றோம். இல்ல, உங்களுக்கு உங்களோட ப்ராப்ளம் வடமேற்கு வடகிழக்குமா. சோ அது சொந்த வீடா வாடகை வீடா? வாடகை வீடு. அப்ப நல்ல வீட்டுக்கு போங்கம்மா. அந்த வடமேற்கு வடகிழக்கு ப்ராப்ளம் இல்லாத நல்ல வீட்டுக்கு போங்க. நல்ல வாழ்க்கையை வாழ முடியுமா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், ஹரிகிருஷ்ணன் பேசுறேன் மேடம். ஹரிகிருஷ்ணன் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திருவாரூர்ல இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்க, சார்ட்ட பேசுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார், எங்க வீட்டுல சார் எங்க அப்பா வீட்டு ஒரு அப்பாவும் தம்பி இருக்காங்க சார். அது எங்க நைனா வீடு வடக்குலையும், எங்க சித்தப்பா வீடு தெற்குல இருக்கு சார். சரி, ஓகே. அதாவது இப்ப உங்க சித்தப்பா வீடு வடக்கு பொது சுவர் சார். இதுல தெற்குல இருக்கு சார். எங்க வீடு வடக்குல இருக்கு. இடையில ஏதாச்சும் மனை பிரிக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணலாமா சார்? பண்ணிதான் ஆகணும் சார். அதாவது இந்த பாக பிரிவினை பண்ணும்போது இப்ப உங்க சித்தப்பாக்கு வடக்கு பொது சுவர் ஆயிடுது சார். அந்த பொது சுவர் இருக்க கூடாது சார். அப்ப அவருக்கும் ஒரு 2 அடி நீங்க காலி விட்டாதான் அவரும் நல்லா இருக்க முடியும், நீங்களும் நல்லா இருக்க முடியும் சார். கண்டிப்பாக உங்களுக்கு தெற்குலயும் அவருக்கு வடக்குலயும் கண்டிப்பா காம்பவுண்ட் வேணும். ஹரிகிருஷ்ணன், உங்களோட வீட்டுல வடமேற்கு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணீங்க. நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க ஒவ்வொரு ஷோலையும் பணம் குறித்த ஒரு டிப் சொல்லிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
அது இந்த பணம்ன்றது வந்து இந்த ஒரு நல்ல ஒரு வார்த்தை உண்டு, தமிழ்ல ஒரு சொற்றொடர் உண்டு. ஈ என்று இறத்தல் இழிவானது, ஈ என்று அதனும் இழிவானது, கொல் என்று கொடுத்தல் உயர்வானது, கொல் என்று அதனும் உயர்வானது. அதாவது பல்ல காமிச்சிட்டு எனக்கு குடுன்னு கேட்கறது அசிங்கம், அப்படி கேட்கும்போது வந்து கொடுக்க மாட்டேன்றது அதோட அசிங்கம். நம்மளா வந்து இந்த வச்சுக்கோ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி கொடுக்கும்போது அதை வேணான்னு ரெஃப்யூஸ் பண்றது அதோட பெரிய விஷயம். ஒரு சின்ன கதை என்னன்னா வந்து ஒரு அப்பாவும் பையனும் வந்து ஒரு கடைக்கு போகும்போது அந்த கடைக்காரர் வந்து அந்த பையனுக்கு ஒரு சாக்லேட் டப்பாவை காமிச்சு எடுத்துக்கோன்னு சொல்லுவாரு. அந்த பையன் வேணான்னு சொல்றான், எனக்கு சாக்லேட் வேணாம் அங்கிள்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா உடனே அவனை பாராட்டார், வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு. போகும்போது அந்த கடைக்காரர் வந்து அவர் கையில சாக்லேட் எடுத்து கொடுக்குறாரு, அதை அந்த பையன் வாங்கிக்கிறான். உடனே அவர் கோவம் வந்து தலையில தட்டி வெளியில போன அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, நானா எடுத்தா கொஞ்சமா தான் எடுப்பேன், என் கை சின்ன கை, அவர் கை பெரிய கை, அப்ப நிறைய சாக்லேட் வரும்னு சொல்லிட்டு. இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த இலவசன்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாம் பழக்கப்படுத்திட்டு இருக்காது. அந்த கதையை சொன்னேன். அது வந்து இலவசம் கேஸ் மானியமா இருக்கலாம், எந்த விஷயமாவும் கவர்மெண்ட் எந்த விஷயம் இல்லை, டிவியா இருக்கலாம், ஃப்ரிட்ஜா இருக்கலாம், மிக்சியா இருக்கலாம். இலவசம்ன்றது யார் வந்து வாங்குறாங்களோ அவங்க வந்து பணக்கார ஆக முடியாது. ஏன்னா வந்து இலவசம்ன்றது இந்த ஓசி அப்படின்றது நம்ம வந்து ஏழை மனப்பான்மையை காமிக்குது. அப்படிங்கிற பணக்காரனை ஆகணும், பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா, நான் போன வாரம் முதல் விதி சொன்னேன், இந்த வாரம் என்ன ரெண்டாவது விதினா, நீங்க எந்த சூழ்நிலையும் இலவசன்ற ஒரு விஷயத்த வந்து நுகரக்கூடாது. அதை வந்து அந்த இலவசம்ன்ற விஷயத்துக்காக நீங்க அந்த பயனாளியாக மாறக்கூடாது. நீங்க எப்பவுமே கொடுக்குற ஆளா இருக்கணும், பிறர ஆளா இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையும் குழந்தைகளை வந்து வளர்க்கும் போது பக்கத்து வீட்டுல போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, பேப்பர் வாங்கிட்டு வா, அப்படி போன்ற விஷயங்கள் பழக்கப்படுத்தக்கூடாது. இப்போ நம்ம ட்ரெயின்லயே போறோம், புஸ்தகம் நம்ம காசு கொடுத்து வாங்கி படிக்கணும் மொழியே, பக்கத்துல இருக்கு புஸ்தகம் சும்மா தான் இருக்குன்னு கூட கேட்கக்கூடாது. எந்த சூழ்நிலையும் எந்த இடத்துலையும் இலவசன்ற ஒரு விஷயத்தை நீங்களோ உங்களுடைய குடும்பத்தாரோ அனுபவிக்காமல் இருந்தாலே நீங்கள் பணம்ன்ற ஒரு விஷயத்தை நோக்கி ஆட்டோமேட்டிக்கா நகர ஆரம்பிச்சிருவீங்க. மிகப்பெரிய செல்வம் உங்களை வந்து தானா வந்து சேரும். சிறப்பா சொன்னீங்க சார். எப்பவுமே நம்முடைய கை வந்து மேல் ஓங்கி தான் இருக்கணும், கீழ் நோக்கி இருக்க கூடாதுன்னு போன எபிசோட்ல நீங்க சொல்லிருந்தீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர அடைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஐயா வணக்கங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். உங்க பெயர் சொல்லுங்கய்யா, யார் பேசுறீங்க? என் பேர் வேணுகோபாலங்க, சிவகாசில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கய்யா, சார்ட்ட பேசுங்க. சார் வாழ்க வளமுடன். இப்போ ஒரு இடம் வாங்கியிருக்குங்கய்யா. சரிங்க சார். அது வந்து வடக்கும் மேற்கும் கார்னர் சைட்டுங்கய்யா. சரி. அது வந்து வடக்கு பார்த்து 55 அடி ஆகலைங்கய்யா. இல்ல அதெல்லாம் விட்டுருங்க வேணுகோபால் சார். உங்களுக்கு வந்து வடமேற்குல வடக்குல தெருக்குத்து இருக்கா? தெருக்குத்து இல்லைங்க, வடமேற்குல அந்த பக்கம் ரோடு, மேற்கு சைடுல ரோடு. அதாவது அந்த இடத்துல பிளஸ் மாதிரி இருக்கு, வடமேற்கு கார்னர், அப்படிதானே? வடமேற்கு கார்னருங்க. ஆமா, அப்ப பிளஸ் மாதிரி இருக்குன்னா வடக்கு தெருக்குத்து இருக்கு சார். அந்த இடம் சரியான இடம் இல்ல சார். அந்த இடத்துல வீடு கட்டுறது தவிர்ப்பது நல்லது. அதை வந்து தவிர்த்துட்டு நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்க திருவள்ளூர்ல இருந்து பேசுறோம். திருவள்ளூர்ல இருந்து யார் பேசுறீங்க? உங்க பேர் என்ன? ரவிச்சந்திரன் பேரு. ரவிச்சந்திரன் சார், சொல்லுங்க சார்ட்ட பேசுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். ட்ரை பண்ணி இப்பதான் லைன் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார், எனக்கும் கூட பேச ரொம்ப சந்தோஷம் சார். சார் எங்களுக்கு வந்து வடக்கு பார்த்த வீடு சார். வடமேற்கு ஒட்டா போல காடு வர மாதிரி பெரிய கேட் வச்சுக்கோம் வெயிட்டா. வடமேற்குல வடக்குல வச்சிருக்கீங்க? ஆமா சார். அது சரியா தவறா சார்? அது தெரியல சார். வரங்க வந்து தெரியலன்னு நாங்க 2 பேரு வடக்கு பார்த்த வீட்டுல மேற்கு சார். பதில் சொல்லிடுறேன் சார் ரவி சார், அது தவறு சார், அது தவறு. அது அடுத்த கேள்வி சார். ஓகே, இதே மாதிரி வாஸ்து குறித்த உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596945. சரி, இப்போ வந்து நீங்க எல்லாருக்குமே தெரியும் வாஸ்து டிப் நீங்க சொல்ல போறீங்க. என்ன டிப் சொல்ல போறீங்க? நாங்கள ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். வாஸ்து டிப். ஓகே. அந்த எல்லாருமே வந்து காலை தூங்கி எழுந்தோடனே முதல் 20 நிமிடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம். அது அந்த 20 நிமிடத்தில் நம்ம என்ன பண்றோன்றதை தான் அடுத்த 23 மணி நேரத்தை அது தீர்மானிக்கும்.
கண்டிப்பாக அந்த இந்த முதல் எழுந்த உடனே கடவுளுக்கு நன்றின்ற ஒரு விஷயத்தோட தான் நம்ம எழுந்திருக்கணும். அந்த கிராட்டிடியூடு தான் அந்த உலகம் விரும்புற ஒரு விஷயம், நன்றின்ற ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம பிளான் பண்ணணும். அதாவது யாரை வந்து காலி பண்ணலாம், யாரை வந்து திட்டலாம், யார் கூட சண்டை போடலான்றதெல்லாம் விட்டுட்டு எப்படி நல்ல விதமா துவங்கணும்ன்ற பிளான் பண்ணணும். இப்போ ஒரு மான் இருக்கு ஆப்பிரிக்கா காட்டுலன்னா அந்த மான் எழுந்திருக்கும் போது என்ன திங்க் பண்ணா இன்னைக்கு நம்ம சிங்கத்தோட வேகமா ஓடினாதான் நம்ம உயிர் பிழைக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் வந்து எழுந்த உடனே என்ன பிளான் பண்ணா நம்ம மானோட வேகமா ஓடினாதான் இன்னைக்கு நமக்கு சாப்பாடு கிடைக்கும், இல்லைன்னா நம்ம இறந்து போயிடுவோம்னு அந்த சிங்கத்துக்கும் தெரியும், மானுக்கும் தெரியும். இப்போ சர்வைவல்ன்றது இந்த இடத்துல இருக்கும்போது நம்மளோட பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும். முதல் விஷயம் வந்து அதாவது என்னோட இந்த இது எதுக்கு வாஸ்து டிப்பா நான் சொல்றேன்னா நிறைய பேர் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க வேலை நிமித்தமாக. அவங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு எழுந்த உடனே அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாம். அவங்க வெளியூர்ல வெளிநாட்டில் இருக்காங்கன்ற பட்சத்தில் நீங்கள் ஃபோன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது வேலையெல்லாம் இப்போ ஃபோன் பேசுறதுன்றது. இந்த கொங்கு மண்டலத்துலாம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவை வந்து ஒரே இவங்க ஏசியில் இருப்பாங்க, பையனும் மனைவியும். அவங்க வந்து அதே வந்து ஒரு ஓலைக்கொட்டையில் இருந்துட்டு ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்டு கொடுத்துருப்பாங்க. அது மிகப்பெரிய தவறு. அம்மா அப்பாவை வந்து நீங்கள் ஒதுக்கிட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு நல்ல விஷயமும் உங்கள் வீட்டில் நடக்காது. நீங்கள் கடவுளாக கூட உங்களை நினைச்சுக்கலாம், நீங்கள் வந்து பணம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வம்சாவளி வந்து அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அந்த அம்மா அப்பாவை நீங்கள் கஷ்டம் கொடுத்தீங்கன்னா. ஸோ கூடுமான வரைக்கும் அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுத்து காலையில் அவங்ககிட்ட ரொம்ப கைண்ட் எனஃபாக போயிட்டு எப்படி இருக்கீங்க, என்ன வேணும், ஏதாவது கோரிக்கைகள் இருக்கான்னு ரொம்ப சாஃப்டாக நேச்சுரலாக ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நம்ம ஆரம்பிக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். இந்த பாசம்ன்றது வந்து கிழக்கு சம்பந்தப்பட்டது, வடமேற்கு சம்பந்தப்பட்டது. ஸோ தயவு செய்து வந்து இந்த விஷயத்த ரொம்ப சீரியஸாக எடுத்துங்க. அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதில் எங்கே தப்பு பண்ணாலும் அந்த அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அது வந்து பேட் எஃபெக்ட்ஸை கொடுக்கும். நல்ல பாசிட்டிவான நல்ல லைஃப் லீட் பண்ணணும், பாசிட்டிவான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் நன்றின்றது கடவுளுக்கு, அடுத்து பெற்றோர்களுக்கு, நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு, அப்புறம் நம்முடைய பிள்ளைங்களுக்கு, நம்முடைய மனைவிக்கு இப்படி நமக்கு ஆரம்பிச்சாதான் அந்த நாள் நல்லா இருக்கும். அதுதான் உங்களுக்கு நல்ல நேரத்தை வந்து வரவழைக்கும். ரொம்பவே அற்புதமா சொன்னீங்க சார். பெரியவங்க சொன்ன பட்டியல்ல கூட மாதா பிதா, அதற்கு பிறகுதான் குரு, அதற்கும் கீழ்தான் தெய்வம் வருது. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர அடைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து சுமதி பேசுறேங்க. சுமதிமா சொல்லுங்க, சார்ட்ட பேசுங்க. சுமதி வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சார் நன்றி சார். நான் வந்து கிழக்கு பார்த்த வாசல் வீட்டுல இருக்கேன். சரி. எங்களோட காம்பவுண்ட் வடக்கு காம்பவுண்ட்ல வீட்டோட ஆர்சி இணைச்சிட்டோம் சார். அது தவறுதானா சுமதி? அது சார் இப்ப எனக்கு ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளம். இல்லம்மா, அதுக்கும் ஹெல்த்துக்கும் சம்பந்தம் கிடையாதுமா. உங்க பொதுவா வந்து இந்த கோயம்புத்தூர் பெல்ட்டோட ப்ராப்ளம் என்னன்னா தென்கிழக்குல செப்டிக் டேங்க் போடுற பழக்கம் உண்டுமா? உங்களுக்கு செப்டிக் டேங்க் எதுவும் தென்கிழக்குல இருக்காமா? வடமேற்குல எதுவும் படிக்கட்டு வெளியில போட்டிருக்கீங்களா? இல்ல சார், வெளியில படிக்கட்டுல, வீட்டுக்குள்ளதான் படிக்கட்டு. உங்க செப்டிக் டேங்க் எங்க இருக்கு? செப்டிக் டேங்க் வந்து வடமேற்கு சார். அது பிரச்சனை இல்லம்மா. அது வந்து ஏதோ கார்னர்ல போட்டிருக்கீங்க, எக்ஸாக்ட் கார்னர்ல போட்டிருக்கீங்களா? இல்ல சார், ஒரு 3 அடி தள்ளி போட்டு. நல்ல விஷயமா. அப்ப உங்களுக்கு வந்து வெளியில எதுவும் டாய்லெட் பாத்ரூம் தென்கிழக்குல போட்டிருக்கீங்களா? இல்ல சார். அப்போ இல்லம்மா, தென்கிழக்கு தான் உங்களுக்கு ப்ராப்ளம் சுமதி. நீங்க போட்டிருக்க போர்டிகோவால வந்து அந்த போர்டிகோ வந்து காம்பவுண்ட் வால கனெக்ட் பண்றது மிகப்பெரிய தவறு. உங்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாமா? ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டாங்களா? ஆயிட்டாங்க சார். அப்போ அதுதான் இன்டர்லிங்க் பண்ணக்கூடிய விஷயமா. இல்ல, இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே பெரிய பொண்ணு ஆயிட்டா சார். இல்லம்மா, அதாவது இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கை வந்து இன்னைக்கு வந்து நீங்க ஏதோ உடனே வந்து வீடு கட்டி வாழலாமா? இது உங்களோட கர்மாவோட எஃபெக்ட் தான்மா. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க நாளைக்கு எந்த வீட்டுக்கு போகணும் கூட என்னால சொல்ல முடியுமா? நீங்க அது வந்து தவறுன்னு தெரியுதா உங்களுக்கு அந்த காம்பவுண்ட் வால் லிங்க் பண்ணது? சார் 100% தவறுன்னு தெரியுது. இப்ப என்னன்னா 40க்கு 8 அடி ஆர்சி இடிக்க சொல்றாங்க. ஆமா. ஒரு வீட்டோட அளவே போயிருது சார். அதனால பக்கத்து சைட் வாங்கலாம்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. இல்ல சுமதி, அழகு ஆபத்தானதுமா. நீங்க அழகு வேணுமா உங்களுக்கு? நீங்க உயிரோட இருந்து உங்க பொண்ணு கல்யாணம், நிறைய நல்ல விஷயங்கள், பேரன் பேத்திக்கெல்லாம் பார்க்கணும் ஆசைப்படுறீங்களா? முடிவு உங்களோடதுமா. நான் வந்து இப்போ இதுதான் டிஃபரன்ஸ்மா. இந்த ஆர்ச் இடிக்க வேணா, இதுக்கு ஒரு எந்திரம் இருக்குன்னு நான் விக்கலமா. நான் சொல்றதை எடுத்துருங்க. எனக்கு என்ன லாபம்? எனக்கு வந்து உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றதுல எப்பவுமே லாப நோக்கம் பாருங்கம்மா. நான் சொல்றது சரின்னு பட்டுனா அது பண்ணுங்க. நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் சுமதி. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் மல்லிகா மேடம். மல்லிகாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க வந்து அடையாறுல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, சார்ட்ட பேசுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். அடையாறுல எங்க இருந்து பேசுறீங்கம்மா? அடையாறுல கரமணியில கானகத்துல பேசுறேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எங்க வீடு வந்து மேற்கு கிழக்கு வச்சு வடக்கு பார்த்த வாசல் வச்சிருக்கோம். உங்க கேள்வி கேளுங்கம்மா. வடக்கு பார்த்த வாசல் வச்சிருக்கோம் சார். வந்து வடக்க வந்து மேற்கு வட்டினா போல இருக்குது. அது தவறு இல்லம்மா. சார் அது மிகப்பெரிய தவறுமா.
வச்சுட்டோம். அது வைக்க அம்மா, அதாவது நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில்மா, அது இருக்கக்கூடாதுமா. வச்சுட்டேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா. வடக்குல வந்து வாஸ்து வச்சா கிழக்கு ஒட்டி தான் இருக்கணுமா. அதை திருத்தி அமைச்சுங்க. நல்ல வாழ்க்கை வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க. பேர் சொல்லுங்க. பிரியா from சென்னை. சொல்லுங்க பிரியா, சார்ட்ட பேசுங்க. பிரியா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நன்றி சார். எங்களோடது தெற்கு பார்த்த வாசப்படி சார். சரி. தென்கிழக்கு மூலையில எனக்கு டாய்லெட்டா போட்டிருக்காங்க. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட் ரெண்டுமே வந்து ஒரு இதுவா இருக்கு. நார்த் ஈஸ்ட்ல ஒரு கட்டு இருக்கு. அது வந்து அது நல்லது இல்ல அப்படின்னு பிரியா சொல்றாங்க. பிரியா நீங்க ஏற்கனவே நிகழ்ச்சியில பேசிருக்கீங்க இல்லையா? இல்ல சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க எங்க வளசரவாக்கமா? ஆமா சார். நீங்க ஏற்கனவே ஓகே ஃபைன்மா. எனக்கு எப்படி தெரியும் நீங்க வளசரவாக்கன்ட்டு? சரிம்மா. உங்களுக்கு நீங்க தென்கிழக்கு ப்ராப்ளம், வடகிழக்கு ப்ராப்ளமா? உங்க ஏற்கனவே மாமியார் இறந்துட்டாங்க ஏதோ சொன்னீங்க இல்லையாமா? ஹலோ. இல்லையே சார், அவங்க ஏற்கனவே அவங்க இங்க வரதுக்கு முன்னாடி இது ஆயிட்டாங்க, டிமைஸ் ஆயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஹெல்த் எப்படிமா இருக்கு? உங்களுக்கு சரி இருக்காதம்மா? ஆமா சார், இப்பதான் கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு எனக்கு. ஓகே, தவறா நினைக்காதீங்க பிரியா. எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்திக்கு ஆண்டாள் நிறைய கொடுத்துருக்காமா. நான் ஏற்கனவே உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். நான் இது தென்கிழக்கு ப்ராப்ளம், வடகிழக்கு ப்ராப்ளம். உங்க ஹெல்த் பாதிக்கும். உங்க வீட்டுல யாரும் ஒத்துக்கலன்னு ஒரு நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தீங்க. அதை ரெக்டிஃபை பண்ணுங்க. எந்த சூழ்நிலையும் போய் சொல்லாதீங்கம்மா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. சார், ஒவ்வொருத்தர் கேட்கும்போது நீங்க வந்து சொல்றீங்க ஆண்டாள் வாஸ்து நிபுணரை பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. நார்மலா வாஸ்து நிபுணருக்கும் ஆண்டாள் வாஸ்து அப்படிங்கறது ஸ்பெஷலைஸ்டா இருக்கா? என்ன வித்தியாசம்? ஓகே ஃபைன். வாஸ்து என்பது வந்து இது வந்து ஒரு சயின்ஸ். அது இந்த சயின்ஸ்ல வந்து பரிகாரம்லாம் கிடையாது. இது இந்து மதத்துக்கு உட்பட்டது, இது முஸ்லீம் கிடையாது, கிறிஸ்டின் கிடையாதுலாம் கிடையாது. ஒரு பஸ்ல எல்லா ஜாதி எல்லா மதமும் போற மாதிரி வாஸ்துன்றது ஒரு பிளாட்ஃபார்ம். எல்லாருமே வந்து இதுல வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ இதுல என்ன பண்ணிட்டாங்க இந்த வாஸ்து நிபுணர்கள் அப்படின்னு சொல்றவங்க வந்து, ஜோதிடம் எப்படி ஒரு கடலோ வாஸ்து ஒரு கடல். எனக்கு வந்து ஜோதிடம் தெரியும், எனக்கு நியூமராலஜி தெரியும், வாஸ்து தெரியும், கார் நம்பரு, டெலிபோன் நம்பரு, இதெல்லாம் வந்து ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் வாஸ்துன்னு ஒரு விஷயம் பேசுறான்னா அவனுக்கு அதை தவிர வேற எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இதுல சப்ஜெக்ட் டீட்டெயில்டா இருக்கு. இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, பரிகாரம் இல்லைன்றத ஆண்டாள் வாஸ்துவோட ஃபண்டமெண்டல். நம்பர் 2, வி கோ பை ரூல். இதுல வந்து இவர் பணக்காரி, இவர் ஏழை, இவர் பெரிய அரசியல்வாதி, இவர் சாதாரண ஆளு, இவங்களுக்கெல்லாம் ரூல் மாத்திக்க முடியாது. 2வது விஷயம் இந்த விஷயம். 3வது, இப்போ இந்த ஆண்டாள் வாஸ்துவோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா எல்லாருமே வாஸ்துன்றதோட நிறுத்திடுவாங்க. இப்போ நம்ம இந்து மதம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளா இருக்கும்போது இந்த வாஸ்துவை இந்து மதத்தோட இன்டர்லிங்க் பண்றோம். இது யாருக்கும் தெரியாது. எப்படி வந்து ஒரு கோயிலுக்கு போக சொல்றோம், உடனே வந்து உங்களுக்கு மூத்தது பொண்ணா மூத்தது பையா அப்படின்னு பையனான்னு அப்படின்னு கேட்கறோம். பொண்ணு பெரிய பொண்ணாயிட்டா இந்த இஷ்யூ அப்படின்னு சொல்றோன்னா, இதுக்கு வந்து என்ன கோவில்ன்றதான் இதோட ஸ்பெஷலைசேஷன். ஸோ இந்த கோவில்ன்ற விஷயம் வந்து மற்ற வாஸ்து நிபுணர்களுக்கு தெரியாது. அதாவது யாரையும் தவறா நான் சொல்லலை, எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஸோ அந்த கோவில்ன்ற ஒரு விஷயம் போகும்போது நல்லது ஆயிடுமானா, அப்போ நீ இன்றி கடவுள் இல்லை, கடவுள் இன்றி நீ இல்லை, நீயும் கடவுளும் சேர்ந்தா எல்லாம் சாத்தியம்தான். கடவுளை எவன் நம்புறானோ அவன் அப்போ மேலேருந்து கீழே விடும்போது 2 விஷயம் கடவுள் பண்ணுவார். அந்த விஷயத்தை தான் நாங்கள் சொல்றோம். ஒன்று தாங்கி பிடிப்பார், இல்லை உழரும் போது பறக்க கற்றுக் கொடுப்பார்ன்ற விஷயத்தை நாங்கள் மக்களுக்கு ஆணித்தரமாக சொல்றோம். இதை வந்து முழுசா நம்பினவங்க நல்லா இருக்காங்க, இதை அரைகுறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க கஷ்டப்படுறாங்க. இதை வந்து நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஒரு 4-5 பேர் இருக்காங்க, நல்ல ரிசல்ட் வரலன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. காரணம் அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க மாமனார் மாமியாரை பாத்துக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிறாங்க, எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்து அவங்க மேல வந்திருக்காங்க. அவங்க வந்து வட்டி வந்து குலத்தொழிலா இருக்கும். இது போன்ற விஷயங்கள் வந்து எக்ஸப்ஷனா எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா 100% வந்து எங்களுடைய ஆண்டாள் வாஸ்துன்றது வந்து பரிபூர்ணமான ரிசல்ட்ஸை கொடுத்துருக்குன்றது நான் ஆணித்தரமா சொல்ல முடியும். ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர அழைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? கார்த்திகேயன் மேடம். கார்த்திகேயன் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து மேடம். சொல்லுங்க சார்ட்ட பேசுங்க. கார்த்திக் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். நான் சென்னையில இருந்து கால் பண்றேன் சார். கால் பண்ணுங்க. வீட்டுல வந்து கடன் ரொம்ப இருக்கு சார். ஆனா அது கட்ட முடியல. கட்டணும்னு நினைச்சா வந்து பணம் வேற இதுல செலவாயிடுது. சரி. வீடு வந்து தெற்கு பார்த்த வாசல் சார். உங்களுக்கு சொந்த வீடா சார்? உங்களுக்கு ஆமா, சொந்த வீடு தான் சார். உங்களுக்கு இது தென்மேற்கு தான் ப்ராப்ளம் கார்த்திக். தென்மேற்குல என்ன இருக்கு வீட்டுல? சொல்லுங்க சார். தென்மேற்கு இருக்குது. தென்மேற்கு வந்து காவா ஒட்டின மாதிரி இருக்கு சார். காவா உங்க வீட்டுல? அப்ப தெற்கு மேற்குல காவா இருக்கா அதுல? ஆமா, தெற்கு மேற்கு. தென்மேற்குனா காவா இல்ல சார். தெற்குல காவா இருக்கு அப்படிதானே சொல்றீங்க? தென்மேற்குல வந்து காவா இல்ல சார். அந்த சைடு காவா இருக்கு. தென்கிழக்குல தான் சார் காவா இருக்கு. தென்மேற்குல வந்து காம்பவுண்ட் தான் சார் இருக்குது. எம்டியா இருக்கும் சார் இடம். இல்ல, தென்மேற்கு ப்ராப்ளம் கார்த்திக் சார். தென்மேற்கு தான் நீங்க ரெக்டிஃபை பண்ணணும். 2வது வந்து அந்த கரையின்றி அலை இல்லை சார்.
கரை இருந்தால் தான் அலைக்கே அழகு சார். அப்போ வந்து ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையை ருசிக்க முடியாது சார். நீங்கள் வந்து ஒரு இருட்டில் நடந்து போனீங்கன்னா யாருமே உங்கள் நிழல் கூட உங்களை பின்தொடராது. இதே வெளிச்சத்தை போனீங்கன்னா உலகமே உங்களை பின்தொடரும். நீங்கள் உங்களை எல்லாருமே பின்தொடரும்னா உங்களோட தென்மேற்கு ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணீங்க, நல்ல வாழ்க்கை வாழ முடியும். கார்த்திக், அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. லீலாவதி பேசுறேன், திருச்சியில இருந்து. சொல்லுங்க லீலாவதி, சர்ட்ட பேசுங்க. லீலா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. எங்க வீடு வந்து கிழக்கு பார்த்த வாசல் சார். தென்மேற்குல சாமி ரூமும் அதுக்கு பேக் சைடு பாத்ரூமும் இருக்கு சார். இருக்கலாமா லீலா? இருக்கலாமா சார்? இருக்கலாமான்னு கேக்குறேன் நான் உங்களை. ஆமா இருக்கலாமான்னு கேக்குறேன் சார். தெரியல சார், சில பேர் இருக்கலாங்கிறாங்க, சில பேர் இருக்க கூடாதுங்கிறாங்க. இப்ப அந்த இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க எதுவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இல்ல ஏதாவது வாஸ்து கன்சல்டன்ஸா? இல்ல இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச வரையிலும் அவங்க ஆன்மீகத்துல ரொம்ப இதா இருக்கனால நிறைய ப்ரோக்ராம் பாக்குறதுனால அவங்க எனக்கு சொல்றாங்க வருமானம் வருது சார். அது இப்ப இல்ல இல்ல லீலா 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 1 செகண்ட். இப்ப நம்ம என்ன முடிவு எடுக்கலாமா அந்த இடத்துல? உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க, அவங்க வந்து இது வேண்டான்னு சொல்றாங்க, அது ஏதாவது லாப நோக்கம் இருக்காமா? அவங்களுக்கு கிடையாது இல்லையா? அப்போ அது வந்து கடவுளோட மெசேஜ்மா. கடவுள் எப்பவுமே எப்படின்னா அவர் வந்து ஏதோ கிரீடம் போட்டுட்டு அந்த கையில புல்லாங்கல் வச்சுக்கிட்டு நான் வந்து கிருஷ்ணர் வந்திருக்கேன் நான் சொல்றேன் கேளுங்கலாம் சொல்ல மாட்டாருமா. மனிதர்கள் ரூபம் தான் கடவுள், மனுஷ ரூபான்னு சொல்லுவாங்கம்மா. உங்களுக்கு மனிதர்கள் ரூபத்துல வந்து கடவுள் இன்ஸ்ட்ரக்ஷன் மெசேஜஸ் இறைக்குறிப்புகள் கொடுத்துட்டே இருக்காரு. அதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்துமா. தயவு செய்து வந்து இந்த பூஜை ரூம், தென்மேற்கு பூஜை ரூமே எடுங்க, தென்மேற்கு பாத்ரூம் எடுங்க, நல்ல வாழ்க்கையை வாழ முடியுமா. அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம். பேர் சொல்லுங்க சார். வணக்கம், கணேசன். கணேசன் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? ராஜபாளையம். சொல்லுங்க சார்ட்ட பேசுங்க. கணேசன், வாழ்க வளமுடன். சொல்லுங்க கணேசன். வாழ்க வளமுடன் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். ஈசானிய மூலையில பெட்ரூம் இருக்கு. யார் உங்களுக்கா? ஆமா சார். சரி, இப்படி சார் உங்களுக்கு வடக்குல ஜன்னல் இருக்கா சார்? ஆமா, வடக்கு ஜன்னல் இருக்கு. திறந்து வச்சிருக்கீங்க? ஆமா ஆமா. ஓகே. உங்க வாசல் எங்க இருக்கு சார்? தெற்கு பார்த்த வாசல். அது வந்து தெற்குல வந்து கிழக்கு ஒட்டி இருக்கா மேற்கு ஒட்டி இருக்கா? மேற்கு ஒட்டி, சென்ட்ரல் இருந்து கொஞ்சம் மேற்கு பக்கம் தான். தவறு சார், தென்மேற்கு வாசல் சார் உங்களுக்கு. நீங்க அந்த அந்த சொந்த வீடா இருக்க பட்சத்துல அந்த வாசலை மாத்திக்கணும். வாடகை வீடுனா வேற நல்ல வீட்டுக்கு போங்க, நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் சார். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. சில நேரம் வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க, ஆன்மீக தகவல் கொடுத்தீங்க, கூடவே பணம் சம்பாதித்ததுக்கான நல்ல முறை, நல்ல வழிகள் நீங்க காமிச்சு கொடுத்தீங்க. ரொம்ப அற்புதமான வாஸ்து டிப் கொடுத்தீங்க. ஆண்டாள் வாஸ்துனா என்ன அப்படிங்கிறதுக்கான மிக தெளிவான விளக்கமும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். நாளைக்கு மீண்டும் காலையில் இதே டைம்ல சந்திப்போம். ஸ்ரீமத் விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரி கொதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த நிறைய விஷயங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஒரு சிறிய வேலைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள்.